கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆடியோவை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை விதைக்கும்படியாக நான் விரும்புகிறேன். சங்கீதம் 124 8வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில கூட நிறைய சகாயத்தை தேடி நீங்க தோற்று போயிருக்கிறீங்களா? அழுத்து போயிருக்கிறீங்களா? ஏமாற்றத்தோடு இருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில சோர்ந்து போயிருக்கிறீங்களா? துவண்டு போயிருக்கிறீங்களா? எல்லா காரியத்திலும் சகாயத்தை கொடுக்கிற தேவன், உதவியை கொடுக்கிற தேவன், உங்களை கரங்களை பிடித்து நடத்துகிற தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் வைக்கும் போது அவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுகிற நல்ல ஒரு தேவனாய் காணப்படுகிறார். நீங்கள் எந்த இடத்திற்கும் அலைந்து திரிய வேண்டாம். எந்த ஒரு மனிதர்கள் மேலும் அதிகமான நம்பிக்கை வைக்க வேண்டாம். 100% ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்பும் பொழுது நம்பிக்கைக்கு பாத்திரவான் அவர் ஒருவர் மட்டுமே. உங்களுக்கு சகாயம் பண்ணுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.